படிக்கின்றேன். மனிதருள் மாணிக்கமாம் உழைப்பால் உயர்ந்தவராம் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவராம் தாய் நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். கரை கட்டிய கரைப்படிய கரங்களுக்கு சொந்தக்காரரான கர்மவீரர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். படிக்காத மேதை, கல்வி கற்றிருந்தவர், தென்னாட்டில் காந்தி பொற்கால ஆட்சிகளை நடத்தி வைத்தவர் என கர்மவீரர் காமராஜருக்கு பல பெருமைகள் உண்டு. 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதல்வராக பணியாற்றினார். சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கிடப்பில் போட அனுமதித்ததே இல்லையாம் காமராஜர். மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை என்று அடிக்கடி கூறுவாராம். கற்கை நன்றே பிச்சை பிடிக்கும் கற்கை நன்றே என்ற கூற்றுக்கிணங்க காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். இதனால் கல்வி கற்ற காமராஜர் என அழைக்கப்படுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலமாகும். நாடே அவரது கோவில், மக்கள் அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டை அவரது குறிக்கோள், காங்கிரஸ் அவரது உயிர் மூச்சு. 1963 காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்றவர்களை பிரதமராக்கி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தி வந்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அவருடைய 72வது வயதில் காலமானார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது. எனவே மாணவர்களாகிய நாமும் காமராஜர் வழியில் நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Happy morning to all. My name is Indabala and I am studying 4th standard. I tell about Kamarajar. அன்பிச்சிறந்தில் ஆற்றல் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவையார் என்பதற்கிணங்க இன்றும் என்றும் என்றென்றும் நிற்பவர்தான் மதிப்புமிகு காமராஜர் அவர்கள். படிக்காத மேதையாம், கர்ம வீரராம், வேலை பங்காளராம், தென்னகத்து கவியாம் காமராஜர். 6 பள்ளிகளை திறந்தவர், கல்வி கண் திறந்தவர், தமிழ்நாட்டை கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர். நாடு அதே நாடு என்ற காமராஜர் வழி நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாரிஸ் அபிகாயல் கோல்ட். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு காமராஜரின் கல்விக்கொண்டேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. பின்னர் காமராஜர் என்ற பெயரானது. காமராஜர் அவர்கள் அவருடைய ஆரம்ப கல்வியை தனது ஊரிலே தொடங்கினார். அவருக்கு 6 வயது இருக்கும்போது அவருடைய தந்தையார் இறந்துவிட்டார். அதனால் அவரால் படிக்க முடியவில்லை. தனது 18வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அவருடைய உழைப்பின் காரணமாக தலைவரானார். 9 ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாகப்பட்டது. அவர் படிக்காவிட்டாலும் தன் தேசத்தில் உள்ள மக்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். எந்த சொத்தும் இல்லாவிட்டாலும் கல்வி ஒன்றே என்ற சொத்து என்று நினைத்தார்.
கல்வி என்ற அறிவை நாம் பெற்றுவிட்டாலே வறுமை ஒழித்து விடும் என்று நினைத்தார். மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு உணவு தருவீர்களா என்று கேள்வியை எழுப்பினார். அதுக்கு கொண்டு வந்த திட்டம் இலவச மதிய உணவு திட்டம். மாடு பிடித்த கையை கல்வி கற்ற வைத்த பெருமை காமராஜருக்கே சேரும். இந்திய அரசியல் தலை சிறந்த திட்டமாக காணப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்பட்ட திட்டமாக அமைந்தது எனலாம். காமராஜர் அவருடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். 1972 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலம் வென்றார். நன்றி, வணக்கம். Happy morning to all. My name is K. Sadid. I study in 4th standard. நான் பேச வந்துள்ள தலைப்பு கர்மவீர காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். மலர்களின் நடுவில் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா என மக்களால் மக்களுக்காக மக்களின் முதல்வராக வாழ்ந்தவர் நம் காமராஜர். முதல்வராக இருந்தபோது எத்தனை நலத்திட்டங்கள், எத்தனை அணைகள், எத்தனையோ சாதனைகள் செய்த சரித்திர நாயகன். முதல்வராக இருப்பினும் பல பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர், உழைப்பால் உயர்ந்த உத்தமரிவர். உன் பிள்ளை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்காதே என்றார் காமராசர். கரைவெட்டி கட்டிய கரைப்பிடியா கரங்களுக்கு என் சொந்தக்காரரை பற்றி பேசியது பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். My name is Vishwa Bharati. I am studying in 4th standard. கல்வி கண் திறந்த காமராஜரை குறித்து உரைநிகழ்த்த வந்த சிறியோனின் பணிவன்பான வணக்கம். கற்கை நன்றே பிச்சை பிடிலும் கற்கை நன்றே என்றார் அதிவீர ராமபாண்டியன். மன்னனின் உள்ள கருத்தை மெய்ப்பித்தவர் நம் பெருந்தலைவர். இவரது ஆட்சி காலத்தில் அதிக பள்ளிகள் திறக்கப்பட்டு அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வி இலவசமாக கிடைத்தது. கல்வி எனும் அறிவை நாம் பெற்றுவிட்டால் வறுமை ஒழிந்துவிடும் என முழுமையாக நம்பினார் நம் படிக்காத மேதை. ஒரு சமயம் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டான். அந்த சிறுவனும் மிக ஏக்கத்துடன் பள்ளிக்கு வந்தால் உணவு தருவீர்களா என கேட்டான். அந்த நொடியில் உதித்ததுதான் இலவச மதிய உணவு திட்டம். மாடு பிடித்த கையை ஏழு பிடிக்க வைத்த பெருமை நம் பெருந்தலைவரையே போய் சேரும். மாணவர்களிடையே உயர்வு வரக்கூடாது எனவே சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். உழைப்பாளிகளுக்கு மாலை நேர கல்வி, முதியோர்களுக்கு முதியோர் கல்வி போன்ற எண்ணற்ற கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்தி நம் நாட்டின் கல்லாமையை இல்லாமையை நம் பெருந்தலைவர். இவரது பிறந்த நாளாகிய ஜூலை 14ஆம் நாளை நம் அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அவருக்கு பெருமை சேர்த்தது. கர்மவீரர், கிங்மேக்கர், படிக்காத மேலே கல்வி தந்திருந்தவர், கல்வியின் தந்தை, பெருந்தலைவர் ஆகிய இத்தனை சிறப்பு பெயர்களை கொண்ட காமராஜரின் கல்வி கனவை நினைவாக்க உறுதியெடுப்போமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பெயர் யுவனிகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இந்நாளில் நம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்கள் தொடங்கி வைத்தார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரஜினி சக்தி. நான்
இவர் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக வழங்கியவர் காமராஜர். இவர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கினர். 1976இல் இந்தியாவில் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. இத்துடன் காமராஜரின் உயிருள்ள வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. என் பெயர் செடியார். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். அவர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவருடைய இளம்பியர் காமாட்சி. அவருடைய தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று அழைப்பார். காமராஜர் 18 வயதில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சியில் தலைவராக அரசியலில் உருவாக என்றார். Good morning everyone. My name is Seema. Today I am going to speak about Kamarajar, the kingmaker of Tamil Nadu. He was born on 15th July 1093 in Virudhunagar. His parents were Kumarasamy Nadar and Sivagami Ammar. His father died when he was 6 years old. He dropped out of school in 1940 to take care of the family in 1954. Kamarajar was selected as the Chief Minister of Tamil Nadu. His first move as the Chief Minister was the opening of about 6,000 schools. He introduced free education, free midday meals. So Kamarajar called as the kingmaker. Thank you. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜோதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயின் பெயர் சிவகாமி அம்மையார். இவரை கற்பு காந்தி என அன்புடன் அழைப்பார்கள். இவர் சாகும் போது அவர் வண்டி கணக்கில் வெறும் 3 ரூபாய் மட்டுமே இருந்தது. இதனால் நாம் திருக்குறள் தம்பி தங்கையே நாமும் கர்ம வீரர் காமராஜர் போல் நேர்மையாக வேண்டும். நன்றி, வணக்கம். My name is Maurice Tyson. I am studying 4th standard. I tell about Kamarajar's speech. ஈக்கள் சுவைத்திடும் கனியே, பூவில் பறந்த பனித்துளியே, இருட்டை வீழ்த்தும் பேரொளியே, என் அன்னை தமிழை கட்டி கருது உண்மையும் அவையோரை வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி
நான் பேச போகின்றேன் தலைப்பில் இருந்து இனக்காற்றும் தினம் குணம் சொல்லும் உடை தைரியம் அறிவிக்கும் உடல் வணங்க தோன்றும் முகம் தோளில் துண்டு பேச்சில் அன்பு நடத்தையில் பண்பு வாழ்க்கையில் எளிமை அனைத்திலும் பொறுமை பெரியோரிடத்தில் பணிவு அரசியலில் துணிவு உலகம் போற்றும் மகாராஜர் அவரே எங்கள் காமராஜர்.